ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடான அப்டேட் கூடவே டிடிடில இருந்து லேட்டஸ்டா அவங்களோட புக்கிங் போர்ட்டல்ல 2025 பிப்ரவரிக்கான புக்கிங் பத்தின அப்டேட் கொடுத்திருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் அப்டேட் எல்லாம் ஒன் பை ஒன்னா இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா பிரஸ் ரிலீஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதோட அப்டேட் இன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். இப்போதைக்கு பிரஸ் ரிலீஸ்ல எதுவுமே அப்டேட் பண்ணல. லேட்டஸ்டா கார்த்திகை வனபோஜனத்தோட இடம் மாத்தி இருக்கிறதா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 புக்கிங்கோட அப்டேட் வந்துருச்சுன்னா பேலன்ஸுமே இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லைனா நாளைக்கு கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். 2025 பிப்ரவரிக்கான முதல் புக்கிங் அப்படின்றது ஆர்ஜித சேவா டிக்கெட்ல எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதுல செலக்ட் ஆனீங்கன்னா நீங்க என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்றத பொறுத்து நம்ம பேமெண்ட் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மற்றபடி நமக்கு இது கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு லக்கி டிப் அப்படின்றது டிரா கண்டக்ட் பண்ணி அதில் நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டிக்கெட், ட்ரை பண்ணுங்க. சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதனா 4 சேவாக்கள் இதில் இருக்கு. சுப்ரபாத சேவாவுக்கு ஒரு ஆளுக்கு 120 ரூபா. நம்ம விஐபி எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு சாமியை பக்கமா பார்ப்பாங்களோ ஸோ அந்த அளவுக்கு இந்த தர்ஷன் டிக்கெட்ல நாமளும் போய் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. 20 காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். 2வதா புக்கிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கர சேவா பிப்ரவரி 2025க்கான புக்கிங்ஸ் வர 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மான டிக்கெட் தான். சேவாவும் பார்த்துக்கலாம், சேம் டைம் தர்ஷனும் பார்த்துக்கலாம். இதே நாள்ல மத்தியானம் 3 மணிக்கு தான் வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங்கும் ஓபன் பண்ணுவாங்க. இன்னும் இதுல அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அப்டேட் ஆயிரும். இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. லேட்டஸ்டா வந்திருக்கிறது இந்த 2 அப்டேட்ஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே இதுல அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சொன்ன டேட்ல தான் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும். உங்களுக்கும் 2025 பிப்ரவரிக்கான தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன டிக்கெட் வேணுமோ அதை டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடியா வச்சு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, கிரௌடோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிடிடியோட நியூஸ் வெப்சைட்லேயே டெய்லி தர்ஷன் அப்டேட்னு சொல்லிட்டு தர்ஷன் நியூஸ் கொடுப்பாங்க. இதுல நேரடி சர்வ தர்ஷனத்துல எந்த கம்பார்ட்மெண்ட்லயும் யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கல. நேரடியா கியூல தான் அலோவ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. காலையில 7:45 ஸ்டேட்டஸ் படி 8 மணி நேரம் நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேற்று தர்ஷன் பார்த்தவங்கன்னு பார்த்தோம்னா 61,613 பேர் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் இதுதான். கிரௌட் அப்படின்றது ஆவரேஜா இருக்கு. நீங்களும் இந்த வீக்கெண்ட்ல தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க என்ன தர்ஷன் போனீங்க, ஏதாவது புதிய விஷயங்கள் நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். மேபி இந்த டைம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான டைம் தான். கம்மியாவும் ஆகலாம், சில டைம் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கலாம். நேத்து ஃபேமிலியோட தர்ஷன் போயிருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க. அவங்க போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் பிளஸ் நிறைய போட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் தர்ஷன் இன்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி தரிசனம் கருட சேவை மிகவும் அருமையா இருந்துச்சு. 300 தர்ஷன் டிக்கெட் நைட்டு 8 மணி ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனா 6:30 மணிக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. நைட்டு 8:30 மணிக்கு தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ உங்களோட டெலிகிராம், யூடியூப் சேனல்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல உங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டா திருப்பதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களோட இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, திருமலையில கார்த்திகை வனபோஜன நிகழ்ச்சி வர 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஸ்ரீவாரி கோவில்ல இருக்கக்கூடிய வைபோத்சவ மண்டபத்துல டிடிடி ஏற்பாடு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த நிகழ்ச்சி பர்வேட்ட மண்டபத்துல தான் நடக்கும். வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்றனால இந்த வருஷம் வைபோத்சவ மண்டபத்துல நடத்துறதுக்கு டிடிடி முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புனிதமான கார்த்திகை மாதத்தில் வனபோஜனம் நடத்துவது வழக்கமாகி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியா காலையில ஸ்ரீவாரு உபய நஞ்சாருடன் சேர்ந்து வைபோற்சவ மண்டபத்தை வழிபடுவார். காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அபிஷேகங்கள்லாம் நடக்கும், அதை பத்தியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க.
இதையொட்டி உங்களுக்கு வந்து கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா இது எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைபோற்சவ மண்டபத்தில் தான் நாளைக்கு நடக்குது அப்படின்ற சேஞ்சஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் வந்து கனமழை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மழையோட அப்டேட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு திங்கள் செவ்வாழையெல்லாம் தர்ஷன் போகிறவங்க கிளைமேட்டோட அப்டேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள்ல கிளைமேட் மாறி இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது ஏபிஎஸ்ஆர்டிசியோட டிசம்பர் மாசத்துக்கான டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்கொயரி பண்ணதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து டிடிடி அவங்களோட அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து டிசம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டை எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கான டிக்கெட்டோட குவார்ட்டா ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம் டிடிடி கிட்ட இருந்து. ஒன்ஸ் வந்து அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து டிக்கெட் புக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயிலில் கேட்ட இன்ஃபர்மேஷன். அதனால நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போன்றது கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் டிடிடி கிட்ட இருந்து டிக்கெட் ரிலீஸ்க்கான அப்ரூவல் வராதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் ஓப்பன் ஆகியிருந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நாங்கள் செக் பண்ணாலும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காலையில் டைமில் உங்களால் ரீச் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இப்போ நமக்கு பிப்ரவரி மாதத்தோட புக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிசம்பர் மாதத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிற ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் கூட நீங்கள் வந்து 300 தர்ஷன் டிக்கெட்டும் சேர்த்து வரும். ஹோமம் அட்டன் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த தர்ஷன் கூட பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.